பர்திமேயு சுவிசேஷ ஊழியங்கள் வழங்கும் நற்செய்தி நேரம். தேவ செய்தி பாஸ்டர் ஆர். அகஸ்டின். இந்த நாளில் உங்களோடு நான் பேசி வருகிறேன். தேவன் கரிசனை உள்ளவர், நம்மை குறித்து தேடுகிற தேவன். நாம தேவனை தேடுறோமோ இல்லையோ, ஆனால் அவர் ஒரு மனிதனை பார்த்து கேட்கிறார், ஆதாமே நீ எங்கே இருக்கிறாய்? இன்னைக்கு ஐயா உலகத்தில் தெய்வத்தை தேடி மனுஷன் ஓடுறதை பார்த்துருக்குறோம், எங்கெங்கோ ஓடுறோம். ஆனால் ஒரு மனிதனை தேடி இந்த பூமியில் எங்கப்பா இருக்க, நான் உன்னை இங்கே வச்சனே, நேர்த்தியான இடத்துல வைத்தனே, நீ எங்கே போயிருக்க? அங்கலாய்ப்போடு கேட்கிற ஒரு வார்த்தையைத்தான் உங்களோடு பேசி வருகிறேன். நீங்களும் உங்கள் வேதாகமத்தை தயவு செய்து மறுபடியும் திருப்பிக் கொள்ளலாம். ஆதியாகமத்திலே 3ஆம் அதிகாரத்திலே 9வது வசனத்தை திருப்பிக் கொள்ளுங்க. அப்படி எல்லாரும் திருப்பி எடுக்கிற வரைக்கும் பாடுமா? எங்கே தேடுவே நான், எங்கே தேடுவே, எங்கே தேடுவே நான், எங்கே தேடுவே, நேச இயேசுவை நான் எங்கே தேடுவே, நேச இயேசுவை நான் எங்கே தேடுவே, எங்கே தேடுவே நான், எங்கே தேடுவே, நேச இயேசுவை நான் எங்கே தேடுவே, நேச இயேசுவை நான் எங்கே தேடுவே. உன்னத ராஜனே, ஆயில் உத்தம நேசனே, உன்னத ராஜனே, ஆயின் உத்தம நேசனே, உனது அன்பாலே ஆயின் உள்ளம் உருகுதே, உனது அன்பாலே ஆயின் உள்ளம் உருகுதே, எங்கே தேடுவே நான், எங்கே தேடுவே, நேச இயேசுவை நான் எங்கே தேடுவே, நேச இயேசுவை நான் எங்கே தேடுவே. மலரின் நடுவிலோ, நேச மல்லிகை வனத்திலோ, மலரின் நடுவிலோ, நேச மல்லிகை வனத்திலோ, மாடி மேடையிலோ, இல்லை மன்னர் மத்தியிலோ, பாடி மேலிலோ, இல்லை மன்னர் மத்தியிலோ, எங்கே தேடுவே நான், எங்கே தேடுவே,
இயேசுவை நான் எங்கே தேடுவேன் என் நேச இயேசுவை நான் எங்கே தேடுவேன். காலை தேடுவேன் நேசரை கண்டு மகிழுவேன். காலை தேடுவேன் நேசரை கண்டு மகிழுவேன். கருத்தாய் பாடுவேன் நேசரின் காவலை நாடுவேன். ஹல்லேலூயா. கருத்தாய் பாடுவேன் நேசரின் காதல் நாடுவேன். எங்கே தேடுவேன் நான் எங்கே தேடுவேன் இயேசுவை நான் எங்கே தேடுவேன். நேசர் இயேசுவை நான் எங்கே தேடுவேன். எல்லாம் எடுத்திருப்பீங்க. எனக்கு அன்பார்களே, இந்த உலகத்தை படைத்த அண்ட சராசரங்களையும் உருவாக்கின மனிதனை படைத்து ஜீவனை தந்து தயவும் பாராட்டி பராமரிக்கிற தேவன். ஏன்னா ஆதாம் ஏவாளுக்கு சாப்பாடு யார் கொடுத்தா? ஆண்டவர் தான். ஜீவனை யார் கொடுத்தா? யோபு சொல்றார். அதனால 10:12 எனக்கு ஜீவனை தந்தது மட்டுமில்ல, அதே பெரிய காரியம். ஏன்னா அந்த உலகத்தில் ஜீவன் இல்லைன்னா ஒன்றுமே கிடையாது. ஜீவனை தந்ததோட விடலை, தயவும் பாராட்டினார். தினம் வந்து பிள்ளைகளோட அப்பா எப்படி பேசுவாரோ அதே போல வந்து என்ன செய்வார்? தினம் பகலின் குளிர்ச்சியான வேளையிலே தோட்டத்தில் உலாவுவார், அவங்களோட பேசுவார். இன்னைக்கு நிறைய வீட்டில் அதான் பிரச்சனை. அப்பா வரும்போது பிள்ளை தூங்கிடும். ஏன்னா அப்பா வேலைக்கு போயிட்டு வர்றது, வேலை முடிஞ்சிருது 5 மணிக்கு முடியும், 6 மணிக்கு முடியும். ஆனால் அவர் அங்கங்கே சுற்றி எங்கே இருக்கேன்னு கேட்டால் கோபம் வந்து சொல்லாமல் வந்து ராத்திரி 10 மணிக்கு வருவார். பிள்ளைங்க அதுக்குள்ளே தூங்கிடும். சில வீட்டில் 2 பேரும் வேலைக்கு போவாங்க, பிள்ளைங்க தனியாக தான் உட்காந்துருக்கும். ஏதோ அம்மா முந்தி வந்தால் சாப்பாடை போட்டு படுத்தணும். அதுக்கப்புறம் அப்பா எப்பப்போ வந்தாங்க அப்படின்னு தான் தேடும். எனக்கு அன்பானவர்களே, ஜீவனை தந்த தேவன் தயவு பாராட்டினதோடு விட்டுல, பராமரித்து காப்பாற்றினவர். ஒவ்வொரு நாளும் எந்த தீங்கு வராமல் காப்பாற்றி அவனுக்கு உண்ண உணவும் உடுக்க உடையும் கொடுத்து இருக்க இடமும் கொடுத்து, ஏன்னா தோட்டத்தில் கொண்டு வந்து வச்சு அவனுக்கு ஒரு துணையையும் கொடுத்து ஒரு கட்டளையும் சொல்லிட்டு போனார். என்ன சொல்லிட்டு போனார்? நீ தோட்டத்தில் எல்லாத்தையும் என்ன செய்யலாம்? சாப்பிடலாம். ஆனால் ஒன்றை மட்டும் என்ன செய்யாத, பார்க்காத, புசிக்க நினைக்காத, அது மேலே உன் நினைப்ப கூட வச்சிடாத. ஏன்னா இதை புசிக்கும் நாளிலே சாகவே சாவாயினது. ஆனால் இவங்க அதிலே நின்றுக்கணும்ல. இன்னொரு சத்தம் வந்தபோது சத்தத்தை கூட அடையாளம் கண்டுபிடிக்க முடியலையா? இன்றைக்கி நம்ம ஒவ்வொருத்தருடைய சத்தத்தை கேட்டவுடனே தூக்கத்தில் கூட சொல்லிடுவோம், இல்லையே இது ஆண்டவருடைய சத்தம் இல்லையே. ஏன்னா உலகத்தில் அநேக சத்தங்கள் இருக்கிறது. இன்றைக்கி உதாரணமாக சொல்கிறேன், ஒரு அம்மா தூங்கிட்டு இருக்காங்க, பிள்ளை தொட்டில் போட்டு தூங்குறாங்கன்னு வச்சுக்கோங்களேன். ஊரில் போகிற பஸ்ஸு, லாரி, என்னென்ன ஹார்ன் இருக்கோ எல்லா ஹானையும் பான் நமக்கு அதில் முழிக்க மாட்டாங்க. ஆனால் அந்த குழந்தை அழுத உடனே அந்த சத்தம் என்ன செய்யும்? கரெக்டாக தாய்க்கு கேட்கும். உடனே எந்திரிச்சு போய் அந்த அம்மாட்டு எவ்வளவு அலுப்பாக இருந்தாலும் சரி, அந்த ராத்திரியாக இருந்தாலும் அந்த குழந்தைய தூக்க விட மாட்டான். அவ்வளவு நேசிக்கிற தாய்க்கு தாய், தகப்பனுக்கு தகப்பனாக இருந்து நாம் அநேக நேரங்களில் பாடுவோம், மறந்துடுவோம். என்ன பாடுவோம்? தாயும் தகப்பனும் நீயே, கல்வி தந்துத குரு நீயே,
தாயும் தகப்பனும் நீரே, கல்வி தந்துதவும் குரு நீயே, நோய் தவிர் வைத்தியல் நீரே, நோய் தவிர் வைத்தியல் நீயே, எல்லை நோய்கள் வராமல் காப்பாயே, உள்ளத்தில் உள்ள என் பரமா எனக்குள்ளருள் வெள்ளத்தை ஈவாய், கள்ளமில்லாத என் மனத்தான், கள்ளமில்லாத என் மனத்தான், உன்னை காலையும் மாலையும் தொழுவே, உள்ளத்தில் உள்ள என் பரமா எனக்குள்ளருள் வெள்ளத்தை ஈவாய். தாயும் தகப்பனும் நீயே, கல்வி தந்துதவும் குரு நீ, நோயை தவிர்க்கிற வைத்திய நீ. அவ்வளவு வந்து தயவு பாராட்டி பிள்ளைகளோட பேசுகிற மாதிரி பேசுகிறவர் ஒரு நாள் வர்றார், காணணுன்னு என் பிள்ளைகளை எங்கே, என் பிள்ளைகளை எங்கே. இன்னைக்கு ஒரு தாய் பிள்ளை தொலைஞ்சி வச்சுனா எப்படி தேடுவாங்க? ஊராக கத்தி பேரை சொல்லி, சில நேரம் குழந்தை காணாமல் போயிடுச்சுன்னா பக்கத்து வீட்டுக்கு தான் போயிருக்கோம். அந்த தாய் படுற பாடு எப்படி இருக்கும் தெரியுமா? பிள்ளைய காணமே, பிள்ளைய காணமே, பிள்ளைய காணமே. ஏன்னா தான் ஆண்டாட்டாலும் தன் சதை என்ன செய்யும்? ஆடும். எனக்கு கண்பானவர்களே, தாயினுடைய அன்பு மேலான அன்பு. தகப்பனுடைய அன்பு, தகப்பன் தோளில் சுமக்கிறான், தாய் தன் கருவிலை சுமக்கிறாள். அந்த தாயும் தகப்பனுமா இருக்கிற அந்த தேவன் தினந்தோறும் இவங்களை பார்க்க வருவார். எத்தனை பெரிய கிருபை! நம்ம ஆண்டவரை தேடுறோம் இல்லையோ? யோபு சொன்னானே, 23ஆம் அதிகாரம், யோபு 23:3-4 வாசிக்க கேட்போம். 23ஆம் அதிகாரம் 3வது, நான் அவரை எங்கே கண்டு சந்திக்கலாம் என்பதை அறிந்தால் நலமாயிருக்கும். அப்பொழுது நான் அவர் ஆசனத்துக்கு முன்பாக வந்து சேர்ந்து என் நியாயத்தை அவருக்கு முன்பாக வரிசையாய் வைத்து காரியத்தை ரூபிக்கும் வார்த்தைகளால் என் வாயை நிரப்புவேன். அவருடைய மறுமொழிகளை நான் அறிந்து அவர் எனக்கு சொல்வதை உணர்ந்து கொள்வேன். அவர் தம்முடைய மகா வல்லமையின்படியே என்னுடைய வழக்காடுவாரோ? நம்மோட வழக்காடுவாரோ இல்லையா? அன்பு செலுத்துகிறார். அவர் அப்படி செய்யாமல் என்மேல் தயை வைப்பார். அல்லேலூயா. அந்த தயை வைக்கிற தாயும் தகப்பனுமாய் இருக்கிற தேவன் ஒரு நாள் வருகிறார். பல நாட்கள் அதே இடத்துல பார்த்தவர், பேசினவர், அந்த பிள்ளைகளை கொஞ்சி மகிழ்ந்தவர். இன்னைக்கு உங்கள் வீட்டுக்கு நீங்கள் போகிறீங்க, திடீர்னு போகும்போது உங்கள் குழந்தைய காணணும், எத்தனை பரப்பீங்க, எவ்வளவு தேடுவீங்க? எனக்கு கண்பானுடைய அநேக நேரங்களில் தாய் கதறது வித்தியாசங்க. ஏன்னா தாய்க்கு தான் தெரியும் தான் பிள்ளையினுடைய அருமை. ஏன்னா அந்த காலத்தில் சொன்னாங்க, மண்ணுக்கு மரம் பாரம் இல்லை, மரத்துக்கு இலை பாரம் இல்லை, கொடிக்கு காய் பாரம் இல்லை, பெற்றெடுத்த குழந்தை தாய்க்கு பாரம் கிடையாது. ஏன்னா அந்த தாய் தேடுவா. எப்படி தேடுவா? பிள்ளை கண்டுபிடிக்கிற வரைக்கும் விடமாட்டான். நம்முடைய ஆண்டவர் அப்படிப்பட்டவர் தான். அதனால தான் ஒரு உவமையை சொன்னார். ஒரு மனுஷனுக்கு 100 ஆடுகள் இருந்துச்சு இல்லையா? அந்த 100 ஆடுகளில் எத்தனை ஆடு காணாமல் போச்சு? ஒரே ஒரு ஆடு. நாமளும் அந்த 99 இருக்குல்ல அப்படின்னு சொல்லியிருப்போம். ஆனால் அவர் அந்த 99 ஆட்டையும் விட்டுட்டு போய் அந்த ஒரு ஆட்டை தேடி கண்டுபிடிச்சு தோளில் தூக்கி போட்டுக்கிட்டு சொன்னார், காணாமல் போன ஆடு கண்டுபிடிக்கப்பட்டது. எனக்கு அன்பானவர்களே, எங்கே இருக்கிறேன்னு கேட்குற தப்பாங்க? ஆண்டவர் விசாரிக்கிறான்னா உரிமையோடு கேட்கிறார். இன்னைக்கு குடும்பத்திலையும் மனைவி கேட்குறாங்கன்னா உரிமையோடு கேட்குறாங்க. எங்கே இருக்க? புருஷனை பார்த்து கேட்குறாங்கன்னா அவர் எங்கேயும் போகக்கூடாதுங்கிற ஆதங்கத்தில் இல்லை. ஐயா எங்கே போயிருக்காரோ தெரிஞ்சுக்கணுமே. 10 நிமிஷம் வரலைன்னா 4 ஃபோன் பண்ணி கேட்டுருவாங்க, வந்துட்டிங்களா, இங்கே வந்துட்டிங்களா, இங்கே வந்துட்டிங்களா. புருஷன் மனைவியை கேட்குறானோ இல்லையா எனக்கு தெரியாது. ஒரு வீட்டில் 1-2 வீட்டில் இருக்கலாம். ஆனால் மனைவி வீட்டில் அவர் வந்து சேர்ற வரைக்கும்
காத்தே இருப்பாங்க. ஏன்னா நம்ம சொல்லுவோம் வழி மேல விழி வைத்து. ஒரு தகப்பன் தான் பிள்ளைக்காக காத்திருந்ததை பார்க்கலாமா? லூக்கா 15:20. சரி, வாசிங்க. எழுந்து புறப்பட்டு தன் தகப்பனிடத்தில் வந்தான். அவன் தூரத்தில் வரும்போது, நல்ல கவனிங்க, அவன் தூரத்துல வரும்போது அவனுடைய தகப்பன் அவனை கண்டு மனதுருகி ஓடி. ஹலோ, நல்ல கவனிங்க, பையன் சும்மா வரல, எல்லாத்தையும் தொலைச்சிட்டு வரான், எல்லாத்தையும் இழந்துட்டு வரான், இருக்கிற சொத்துக்கெல்லாம் தொலைச்சிட்டு வரான். நாமளா இருந்தா இந்த வந்துட்டான் பாரு, எல்லாத்தையும் தொலைச்சவையன். இவன் திருப்பி ஏன் இங்கே வரான்? என் மூச்சில் முடிக்கக்கூடாதுன்னு சொல்கிறேன் அப்படிமோ. ஆனால் அந்த தகப்பன் அப்படி சொல்லலை. அவன் வருவான்னு எதிர்பார்த்து காத்திருக்கிறான். எப்போ வருவான், எப்படியாவது என்னை தேடி ஒரு நாள் வரத்தான் செய்வான்னு சொல்லி ஆவலோடு எதிர்பார்த்து காத்திருந்தார். அவன் வர்றான்னு தெரிஞ்ச உடனே அவன் வரட்டுமே இவர் உட்கார்ந்து இருக்கலை, எந்திரிச்சு ஓடி அவன் என்ன செய்தான்? அவன் கழுத்தை கட்டிக்கொண்டு அவனை முத்தம் செய்தான். ஆனா அவன் எப்படி இருக்கான்? சட்டையெல்லாம் அழுக்கு, காலில் செருப்பு இல்லை, எந்த வஸ்திரம், கிழிஞ்ச வஸ்திரம், சாப்பிட சோறு இல்லாம ஒட்டி போய் வந்திருக்கான். உடனே கூட்டிட்டு போய் சொன்னான் என் பையனுக்கு. அப்பொழுது தகப்பன் தன் ஊழியக்காரரை நோக்கி, தன்னுடைய வேலைக்காரனை நோக்கி, நீங்கள் உயர்ந்த வஸ்திரத்தை கொண்டு வந்து இவனுக்கு உடுத்தி. ஏன் எல்லாத்தையும் தொலைச்சிட்டு வந்ததுக்கு பொன்னாடை போத்துறாரா? நாம் இன்னைக்கு நல்லா வந்தா வரவேற்போம், தொலைச்சிட்டு வந்தா என்ன சொல்லும்? எல்லாத்தையும் விட்டு தொலைச்சிட்டு வந்திருக்கேன், ஒண்ணுமெல்லாம் விட்டு வந்திருக்கேன். அப்பவே சொன்னல, இருக்க வேண்டிய இடத்துல இருடான்னு. எங்கோ போறானா? எத்தனை தவறு செய்தாலும் அதை மன்னிக்கிற ஒரு ஆண்டவர் நம்ம பார்த்து எங்கே இருக்கேன்னு கேட்டால் ஏன் கோபம் வருது? இருக்க வேண்டிய இடத்துல இருந்தால் எந்த ஒரு தீங்கு நம்மளை என்ன செய்யாது, அணுகாது. நாம் இருக்க வேண்டிய இடத்துல இருக்கணும். நீங்கள் கேட்பீங்க, இருக்கிற இடத்துல நம்மளை வராதா? நிச்சயமாக எங்கே இருந்தாலும் மனுஷனுக்கு பிறக்க ஒரு காலம் தான், இறக்க ஒரு காலம் உண்டு, இல்லைன்னு சொல்லலை. ஆனால் அதுக்கிடையில் வாழும்போது ஏன் பாதி வயதில் சாகணும்? இன்னைக்கு அநேகர் கேட்குறது என்னென்னா, ஐயா ஏதாவது ஒரு தவறான பாதையில் போயிடக்கூடாது, அதுக்கு தான் கேட்குறாங்க. எங்கே இருக்கிறாய்? இந்த கேள்வியை கேட்டால் இன்னைக்கு நீங்கள் நல்லா அனுபவித்து தொலைக்காட்சியில் பார்க்குற நீங்களும் கேட்டு பாருங்கள். ஒரு தரத்துக்கு 2 தடவை உங்கள் பையன்கிட்ட கேளுங்க, அம்மாவாக இருப்பீங்க. உங்கள் பையனை கூட்டுட்டே, எங்கடா இருக்க, பள்ளிக்கூடம் முடிஞ்சு 5 மணிக்கே முடிஞ்சிருச்சு, எங்கடா இருக்க, வரலையே, எதுக்குமா கேட்குற? அடுத்த பதில் என்ன வரும்? எதுக்கு கேட்குற? எங்களுக்கு தெரியாதா? தாயினுடைய அன்பை புரிஞ்சுக்கிற மாட்டான், மனைவியினுடைய அன்பை புருஷன் புரிஞ்சுக்கிறது இல்லை. ஆண்டவருடைய அன்பையும் மனுஷன் இன்னும் புரிஞ்சுக்கலை. ஏன்னா அந்த அன்பு எப்படிப்பட்டது, அது ஆழம் அகலம் நமக்கு தெரியாது. அந்த அன்பின் ஆழத்தை மட்டும் நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம், நிச்சயமாக சொல்லுவேன், நாம் எவ்வளவு. ஒரு நாள் உந்தை கண்டேன் ஐயா, அந்நாள் என்னை வெறுத்தேன் ஐயா. ஒரு நாள் உந்தை கண்டேன் ஐயா, அந்நாள் என்னை வெறுத்தேன் ஐயா. உந்தை பெரிதையா, உந்தை பெரிதையா, உந்தை லோகத்தின் பொருளில் இனிமை அழியும் புல்லின் பூவை போ.
புல்லில் பூவை போல் வாடாதே ஐயா, அன்பு வாடாதே ஐயா, வாடாதே ஐயா, அன்பு வாடாதே ஐயா, அன்பே 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 ஆரோய் உறவே ஆனந்தம் ஆனந்தமே. அலைந்தேன் பல நாள் உம்மையே அறியா, அலைந்து திரிந்த ரோகிலா, அலைந்தேன் பல நாள் உம்மையே அறியா, அலைந்து திரிந்த ரோகிலா, அடைத்தீரம்பாலே இணையும் அடைத்தீரம்பாலே அடைத்தீரம்பாலே இணையும் அடைத்தீரம்பாலே அன்பே 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 ஆரோய் உறவே ஆனந்தம் ஆனந்தமே. ஆனந்தம் ஆனந்தமே ஆனந்தம் ஆனந்தமே. அன்பை பற்றி தெரிஞ்ச அந்த கோபம் வரவே வராது. ஏன்னா அன்பு தாய்க்கு பிள்ளை மேலே இருக்கிற அன்பு எப்படிப்பட்டது? தன்னுடைய சொந்த சரீரம். புருஷனுக்கு மனைவி மேலே உள்ள அன்பு எப்படிப்பட்டது? மனைவிக்கு புருஷன் மேலே உள்ள அன்பு எப்படிப்பட்டது? சரீரம், சொந்த சரீரம். அதனால தான் வலிக்குது. எங்கே இருக்கீங்க, எங்கே இருக்கீங்க, எங்கே இருக்கீங்க கேட்குறாங்க. ஆனால் இவருக்கு என்ன வருது? கோபம் வருகிறது. ஏனையா, ஆதாமுக்கு கோபம் வரல, அவன் தப்பு பண்ணான். அதனால தான் ஓடி போய் ஒளிஞ்சுக்கிட்டு இருந்தான். ஆதாம் கோபிக்கவே இல்லை, பதில் சொன்னான். என்ன சொன்னான்? வாசிங்க பார்ப்பான். ஆண்டாவை கேட்கிறார். ஆண்டவர், ஆதாமே நீ எங்கே இருக்கிறாய் என்று கேட்ட உடனே பதில் சொன்னான். அதற்கு அவன், நான் தேவரீருடைய சத்தத்தை. இத்தனை நாள் கேட்டான். அந்த அன்பு அவனுக்குள்ள பாதிச்சிருக்கு. ஐயோ நான் தப்பு பண்ணிட்டேனே, எப்படி அவர் முகத்தை பார்ப்பேன், எப்படி அவருடைய முகத்தை பார்ப்பேன்? எனது மணவாளனே, என் இதய ஏக்கமே, இனியவரே ஏசையா, உம்மைத்தான் தேடுகிறேன். ஐயா எப்படி பார்ப்பான்? ஏன்னா அந்த அன்பை அனுபவிச்சது தான் தெரியும் அவனுக்கு. அந்த அன்பு அனுபவிச்சதுனால கதறான். தேவனுடைய சத்தத்தை கேட்ட தோட்டத்தில் கேட்டேன், நான் நிர்வாணியா இருப்பதினாலே பயந்து ஒளிஞ்சுக்கிட்டேன். அவன் பயந்து ஒளிஞ்சுக்கிட்டான். நம்ம பயந்து ஒழியலை, தப்பு பண்ணிட்டு போய் உட்காந்துட்டு கோபம் வருது. தொலைக்காட்சியில் பார்க்கிற என் அன்பு மக்களே, இந்த நிகழ்ச்சியை நாள்தோறும் பார்க்குறீங்க, கேட்குறீங்க, பரவசம் அடைகிறீங்க. இன்னையிலேருந்து ஒரு தீர்மானம் எடுங்க. எங்கே இருக்கேன்னு கேட்டால் சொல்லுமே. மனைவி கேட்டால் தாராளமாக சொல்லுங்கள், எங்கே இருக்கேன்னு சொல்கிறதுல என்ன தப்பு இருக்குது? தாய் பிள்ளைகிட்ட கேட்டால் சொல்லுங்கள், தகப்பன் கேட்டால் சொல்லுங்கள். ஏன்னா நீங்கள் எங்கே இருக்கீங்க? நல்லபடியாக பாதுகாப்பாக இருக்கீங்களா? எந்த ஒரு தீங்கு இல்லாமல் வந்துக்கிட்டு இருக்கீங்களா? இதுக்கு தான் உங்களை பார்த்து எங்கே இருக்கேன்னு கேட்குறாங்க. ஏன்னா இருக்க வேண்டிய இடத்துல இருக்கணும், அப்போ தான் பாதுகாப்புன்னு தெரிஞ்சதுனால கேட்குறாங்க. ஆனால் நமக்கு அது புரியாமல் கோபம் வருது. நீதிமொழிகள் 14:17 படி முற்கோபி மதிகேட்டை செய்கிறான். அப்படி மதிகட்ட காரியத்தை செஞ்சிடக்கூடாதுன்னா நமக்கு கோபம் வந்தாலும் பரவாயில்ல, திரும்பி திரும்பி கேட்குறாங்க. தொலைக்காட்சியில் பார்க்கறதோடு நிற்காம ஒரு வார்த்தை இந்த ஊழியத்துக்காக ஜெபிங்க, எனக்காக ஜெபம் பண்ணுங்க. ஏன்னா அநேக நேரங்களில் நான் சோர்ந்து போவதும் உண்டு. காரணம்,
என்னோடு இருந்த ஒரு 20 வருஷ காலம் இந்த ஊழியத்தில் ஒரு ஏலி இடத்தில் இருந்த சாமுவேலைப் போல எப்போ கூப்பிட்டாலும் என்னை கூப்பிட்டீரே அப்படின்னு சொல்லி வரக்கூடிய ஒரு அருமையான தம்பி இருந்ததை அநேகர் அறிஞ்சிருப்பீங்க. ஏன்னா உங்கள் கன்வென்ஷனுக்கு வரும்போதெல்லாம் உங்கள் இடத்துக்கு கூட்டிகிட்டு வந்திருப்பேன். வாகனத்தையும் செலுத்துவான். யாராவது எனக்கு டிரைவர் கேட்டால் கூட ஆமாம் அப்படின்னு சொல்ல மனசு வராது. ஏன்னா அப்படி பிள்ளைக்கு பிள்ளையாக தான் வளர்த்துருந்தேன். திடீரென்று கடந்த ஜனவரி 29 ஹார்ட் அட்டாக்கில் மரித்ததுனால பல பாடுகள் மனசில் இன்னும் அந்த வடு தீரவில்லை. ஆனால் கத்தளத்தில் நான் அதுக்காக ஏன்னு கேட்கலை. ஏன்னா கேட்க முடியாது. அவர் காரணத்தை சொல்லவே மாட்டார். அவர் சொல்லணும்னு அவசியமும் கிடையாது. ஆனால் அதை போல் ஒரு ஈடு செய்யக்கூடிய காரியத்தை கர்த்தர் செய்யணும். அதுக்காக ஜெபம் பண்ணுங்க. என்னுடைய ஆலயத்தில் எத்தனையோ கட்டுமான பணி நிற்குது. வாரம் சாப்பிடாமல் நான் யாரையும் அனுப்புறதில்லை. எனக்கு அன்பானுடைய இந்த ஊழியத்தை கர்த்தர் உங்கள் மனதில் பாரம் கொடுத்தால் கட்டாயமல்ல, விசனமாய் அல்ல, நீங்களும் தாங்கலாம். தொலைக்காட்சி பணிக்கோ, உணவு கொடுக்கறதுக்கோ, அழைத்து வர்றதுக்கோ, ஃபியூனரல் காரியங்களுக்கோ, அல்லது கட்டுமான பணிக்கோ, அல்லது பார்வையற்றோருக்கு ஊன்றுகோலுக்கோ, ஆடியோ வேதாகங்களுக்கோ எத்தனையோ காரியம் உண்டு. நீங்கள் உதவலாம். எப்படியா தொடர்பு கொள்ள? இங்கே டிஸ்பிளேயில் உங்களுக்கு ஃபோன் நம்பர்கள் டிஸ்பிளே பண்ணிக்கிட்டே இருப்பாங்க. இதில் எந்த ஃபோன் நம்பரில் நீங்கள் எடுத்தாலும் ஜிபே, ஃபோன்பே எல்லாம் உண்டு. தாராளமாக தொடர்பு கொள்ளலாம். என்னிடத்தில் கேட்கலாம். நானும் உங்களுக்கு சொல்லுவேன். உங்களுக்கு எதற்காக ஜெபிக்க வேண்டும் என்று ஏவப்பட்டால் தாராளமாக காலை 10 மணிலேருந்து 5 மணிக்குள்ளே எப்போவும் கூப்பிடுங்க. உங்களுக்காக ஜெபிப்பேன். இப்போவும் ஜெபிக்கட்டுமா? நல்ல பிதாவே, நன்றியோடு துதிக்கிறோம். நாங்கள் எங்கிருந்தாலும் உம்முடைய கண்களுக்கு மறைவாய் ஓட முடியாது சுவாமி. ஆனாலும் ஏன் விசாரிக்கிறீர்? ஒரு தகப்பன் தன் பிள்ளையை விசாரிக்கிறது போல அவர் உங்களை விசாரிக்கிறவர் ஆனபடியால் உங்கள் கவலைகள் எல்லாவற்றையும் குறித்து ஸ்தோத்திரத்தோடு கூடிய ஜெபத்தினாலே தேவனுக்கு தெரியப்படுத்துங்கள். அப்பொழுது எல்லா புத்திக்கு மேலான தேவ சமாதானம் உங்கள் இருதயத்தின் சிந்தைகளை காக்கும் என்றீரே. அந்த வார்த்தைக்காய் நன்றி செலுத்துகிறோம். எங்களையும் தேடி வந்தீரே. நாங்கள் என்னவென்று உண்மை சொல்லுவோம் சுவாமி. எங்களுடைய குற்றம் குறைகளை மன்னிங்க. எங்களுடைய மீறுதல்களை, அக்கிரமங்களை மன்னிங்க. இயேசுவின் திருநாமத்தில் ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே, ஆமென். சபை ஆராதனை ஞாயிறு காலை 10 மணி முதல் 12 மணி வரை. இடம் பர்திமேயு சுவிசேஷ ஆலயம், அன்னை சத்யா நகர், இளமனூர் அஞ்சல், சக்கிமங்கலம் வழி, மதுரை மாவட்டம். பின்கோட் 625201 மற்றும் பர்திமேயு சுவிசேஷ ஜெப வீடு, பிளாட் நம்பர் 107, ஏதேன் கார்டன், முத்தூர், திருநெல்வேலி. பின்கோட் 627011. சிறப்பு உபவாச கூட்டம் ஒவ்வொரு மாதமும் 2வது சனிக்கிழமை காலை 10 மணி முதல் 1 மணி வரை நாகர்கோவில் YMCA ஹாலில் வைத்து நடைபெறுகிறது. மற்றும் ஒவ்வொரு மாதமும் 4வது சனிக்கிழமை காலை 10 மணி முதல் 1 மணி வரை திருநெல்வேலி புதிய பேருந்து நிலையம் அருகில் உள்ள கிரேஸ் ஹாலில் வைத்து நடைபெறுகிறது. எங்கள் எல்லா ஆராதனைகளிலும் கலந்து கொண்டு தேவனை மகிமைப்படுத்த அன்பாய் அழைக்கிறோம். உங்கள் உதாரத்துவமான காணிக்கைகளினால் இவ்வூழியத்தை தாங்க விரும்பினால் ஆர் அகஸ்டின், அக்கவுண்ட் நம்பர் 5021364331, IFSC கோட் IDIB 000B066, இந்தியன் பேங்க், BP குளம், மதுரை. ஜிபே நம்பர் 9842181917, BGM மினிஸ்ட்ரீஸ் மற்றும் 9442559772, பிளைண்ட் மினிஸ்ட்ரீஸ் அகஸ்டின். உங்கள் தொடர்புக்கு பாஸ்டர் ஆர் அகஸ்டின், பர்திமேயு சுவிசேஷ ஊழியங்கள், நாகமலை, புதுக்கோட்டை, மதுரை 625019. தொலைபேசி எண்கள் 9842181917 மற்றும் 9442559772. கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக.